அன்பர்கள் என் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் இறைவன் முன்னணியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அழுக்கு பொருந்திய உடம்பை வச்சுக்கிட்டு இருள் நிறைந்த அறையில் கிடந்து உறங்கி பின்ன முழிச்சுக்கிட்டு வீணான கதைகளை பேசி சாப்பிட்றத சாப்பிட்டு உடை உடுத்து உயர்ந்த கருத்து இல்லாமல் இந்த உழவுக்கு உதவாத இது இருக்குது பாருங்கள், மாடு. அது மாதிரி எங்கும் திரிந்து நேற்றைய வரையில் வீண் பொழுது போக்கி கொண்டிருந்தேன். நல்வழி என்னான்னு எனக்கு தெரியாது, அறிந்திலேன்னு தெரியல. அப்புறம் இந்த நெடுங்காலம் தவன் அறிய மேற்கொள்கிறார்கள்ல அந்த பெருமக்கள், அவங்க அதிசயிக்குமாறு, ஆஹா ஓஹோன்னு அதிசயிக்குமாறு திருவருள் ஞான அமுதத்தை நான் சாப்பிட்டு என்றும் பொன்றாத திருவுருவம் நான் எய்தினேன், கிடைச்சிது. அந்த பெரிய அருட்ஜோதியாகிய ஞான செல்வத்தை எனக்கு உரியதாக பெற்றேன். பெரிய பெருமானாகிய பரம்பொருளே, உன்னுடைய பெருமை இதுதான்னாக்க இந்த திருவருட்ஜோதி நலத்தை யார் தெளிந்து மறுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பாட்டு. அந்த பாட்டை பாடிடுறேன், அப்புறமேல் கூட இன்னும் வெளிவாக கொஞ்சம் பொருள் சொல்லலாம். ஊற்றை உடம்பில் இருட்டு அறைவாய் உறங்கி விழித்து கதை பேசி உண்டு இங்கு உடுத்து கருத்து இழந்த உதவாயருதின் ஊர் திரிந்து நேற்றை வரையும் வீண் போது பொக்கியிருந்தேன் நெறியறியேன் நேரே இற்றை பகல் அந்தோ நெடுங்காலமும் வைத்தவயோக ஆற்றை அடைந்தோர் எல்லோரும் அச்சோ என்றே அதிசயிப்ப அமுது உண்டு அழியா திருவுருவம் அடைந்தேன் பெரிய அருட்ஜோதி பெற்றை உரிமை பேராக பெற்றேன் பெரிய பெருமான் நின் பெருமை இதுவேல் இதன் இயலை யாரே துணிந்து பேசுவரே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு. பொருள் என்னன்னு பார்ப்போம். அதாவது அழுக்கு பொருந்திய உடம்பை வச்சுக்கிட்டு இருள் நிறைந்த அறையில் கிடந்து உறங்கி பின் விழித்து எழுந்து வீணான கதைகளை பேசி சாப்பிட்றத சாப்பிட்டு உடை உடுத்து உயர்ந்த கருத்து இல்லாமல் உழவுக்கு உதவாத ஊர் ஏர் போல திரிந்து நேற்றைய வரையில் நான் வீண் பொழுது போக்கினேன். நல்வழியெல்லாம் ஒன்றும் தெரியல, இஷ்டமும் இல்லை. அப்புறம் நெடுங்காலம் தவயோக நெறியை மேற்கொண்டு ஒழிய பெருமக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து அதிசயிக்குமாறு, அப்பா எப்படியாது அப்படின்னு அதிசயிக்குமாறு திருவருள் ஞான அமுதத்தை உண்டு சாப்பிட்டு என்னைக்கும் பொன்றாத அழியாத திருவுருவம் எனக்கு கிடைச்சிது. இந்த அருட்பெருஞ்சோதியாகிய ஞான செல்வத்தை எனக்கு புரிய பெற்றேன். பெரிய பெருமானாகிய சிவனே பெரும்பரவளே இறைவனே, நின்னுடைய பெருமை இதுவாயினா இந்த திருவருட்ஜோதி நலத்தை யாவரை தெளிந்து மறுத்து பேசுவார் அப்படிங்கிறார். அப்படின்னா இப்போ அழுக்கு உடம்பு ஊற்றை உடம்புங்கிறார். ஊற்றை உடம்புனா அழுக்கு உடம்பு. ஊற்றைங்க தான் ஊத்த பல்லுங்கிறாங்கல்ல, நாறுது இல்லை, அதுதான் ஊத்த உடம்புங்கிறார். இதே தான் ராமலிங்க பெருமான் 9வது வயசில் என்ன பண்ணுறாரு, உப்புற்ற பண்டமன 9 துவாரத்துள் உற்று அசும்பு எழுகும் உடலை உயர்ந்த வானிடை எரிந்த கல் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நீரில் எழுதும் கையெழுத்து, கப்புற்ற பறவை குடம்பை, பொய்த்த கனவு, நீரில் எழுதும் கையெழுத்து அப்படிலாம் சொல்லுவார் இந்த உடம்பை. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, ஊத்த உடம்புங்கிறார். அப்போ அந்த மாதிரி உதவா எருது ஏர் உறவா, அதாவது என்ன சொல்கிறாரு,
உதவா எருதுங்கிறார். உதவா எருதுன்னா என்ன? அது உதவா எருதுன்னா ஊர்க்காலை. இந்த புலிக்காலை ரோடில் அவுத்து விட்டுருப்பாங்க, அது பாரு இப்படி ஊர் பூரா போகும் பார்த்தீங்களா, புலிக்காலைம்பாங்க. அது மாதிரி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். திருவருள் ஞானம் எரி தெரியாது. நேற்றைய வரைக்கும் அது மாதிரி தான் போக்கிக்கிட்டு இருந்தேன். நெறி அறியேங்கிறார். நெறியெல்லாம் தெரியாது எனக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தவயோக ஆறுங்கிறார். என்னது? நெடுங்காலமும் மெய் தவயோக ஆற்றை அடைந்து ஓர் எல்லோரும் ஆறு. தவயோக ஆறு, அந்த ஆறு அது சொல்கிறாரு. அதாவது தவயோக ஞான ஒழுக்கம்னு பேர். எல்லோரும் அதிசயிக்கிறாங்களாம். எல்லோரும் அச்சோ என்றே அதிசயிப்ப. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அசைப்ப அமுது உண்டார். என்னது அமுதுங்கிறது? திருவருள் ஞானம். அதுதான் அமுது. அமுதுன்னா கையில் கொடுக்குறாங்க பாருங்கள் அமுது. சில பேர் சொல்கிறாங்க அமுதுன்னா கையில் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. அமுதுங்கிறது திருவருள் ஞானம். அதுதான் திருவருள். அது கிடைச்சதுனால அவருக்கு என்னன்னா, அவருடைய திருமேனி பொன் போல ஒளியாகி போச்சான். அதனால் என்ன கிடைச்சிது? அழியா திருவுருவம் அடைந்தேன்கிறார். அமுது உண்டு அழியா திருவுருவம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பிறரை கேட்டு பெறாமல் தானே கிடைச்சதுனால உரிமை பேராக பெற்றேன் அப்படிங்கிறார். அடைந்தேன் திருவுருவம் அடைந்தேன், பெரிய அருட்ஜோதி வெற்றை உரிமை பேராக பெற்றேன். பெரிய பெருமான் நின் பெருமை இதுவேல், இதனை யார் சொல்லுவாங்க? அதற்குரிய அந்த பொன்னுருவம் அளித்த செயலை நின் பெருமை அப்படின்னு இதுன்னு சொன்னால் ஒன்று மறுத்து பேசுகிறவன் ஒருத்தரும் இல்லை. அதற்காக இதனையிலே யாரே துணிந்து பேசுவாரே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த பாட்டுடைய பொருள். பாட்டு மறுபடியும் படிக்கிறேன். ஊற்றை உடம்பில் இருட்டறைவாய் உறங்கி விழித்து கதை பேசி உண்டு இங்கு உடுத்து கருத்து இழந்தே உதவா எருதின் ஊர் திரிந்து நேற்றை வரையும் விண்போது பொக்கி இருந்தேன் நெறியறியேன் நேரே இற்றை பகல் அந்தோம் நெடுங்காலமும் மைத்தவயோக ஆற்றை அடைந்தோர் எல்லோரும் அச்சோ என்றே அதிசயிப்ப அமுது உண்டு அழியா திருவுருவம் அடைந்தேன் பெரிய அருட்ஜோதி பெற்றை உரிமை பேராக பெற்றேன் பெரிய பெருமானின் பெருமை இதுவேல் இதன் இயலை யாரே துணிந்து பேசுவரேன் அப்படின்னு முடிக்கிறார். இந்த காணொலியில் இந்த பாட்டோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் இன்னொரு பாட்டு. வணக்கம்.